ருத்ரவனம்ன்ற கிராமத்துல 7 பாஸ்போர்ட் வச்சிருக்க ஹெட்மாஸ்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அண்டர் கிரவுண்ட் டான் வசிம்பாய் கூட சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. Good morning, guys. Geneva. 24th October. UNO summit நடக்கிற பிளேஸ் அது. 22 countries presidents இன்டர்நேஷனல் சப்மிட்டுக்கு வராங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாது. செக்யூரிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளோட டார்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது. அண்டர் வேர்ல்ட் ஹேஸ் டு ரூல் த வேர்ல்ட். அது நடக்கணும்னா இந்த ஆபரேஷன்ல ஒருத்தம் கூட உயிரோட இருக்கக்கூடாது. நம்ம பண்ண போற இந்த பிளாஸ்ட பார்த்து பப்ளிக்ல இருந்து பொலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் நம்ம அண்டர் வேர்ல்ட பார்த்து சும்மா நடுங்கணும், புரியுதா? வேர்ல்டுல இருக்க டாப் 20 countries ஃபினான்ஷியலா டிஸ்டர்ப் ஆகணும். அது மேல நம்ம கிரிப்பை கொண்டு வரணும். Then we will be the world rulers. So get ready, guys. இந்த மிஷனுக்கு தேவையான எல்லா மேட்டர்ஸையும் டேடி பார்த்து பாரு. என்னையா பண்றீங்க போலீஸ்காரங்க எல்லாம்? சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? Of course, I need the information immediately, okay? ஹாய், அவர் அரெஸ்ட் பண்ணது யாரு? அபின்னு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ எம் கமிங். நான் ரியாக்ட் ஆனா எவ்வளவு வயலண்டா இருக்குங்கிறத பார்க்க ரெடியா இரு, புரியுதா? வேணாம் பாய், டேடி நானும் அங்க வந்துகிட்டு இருக்கோம். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டேன். எனி டைம் பிடிச்சிடுவாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க பாய், நானே வரேன். ஓகே சார், இந்த அரசியல்வாதிகளை நம்ப முடியாது. இந்தியா போறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஓகே. எங்கடா இருக்க? நான் இங்கதான் நம்ம ஊர்ல தான் சார் இருக்கேன். நம்ம பக்கத்து ஊர்ல ஹெட் மாஸ்டர் அரெஸ்ட் ஆனாரு, மிஸ் ஆனாரு தெரியுமா? சார், நீங்க ஹோம் மினிஸ்டர் சார். ஹெட் மாஸ்டர் பத்தி நமக்கு எதுக்கு சார்? அந்த ஹெட் மாஸ்டருக்காக துபாயில இருந்து பாய் ஃபோன் பண்ணாருடா. இது பாயா? ஆமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், அவனை நான் பாத்துக்கிறேன். சார், எனிதிங் சீரியஸ்? எஸ். உனக்கு 9/11 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. 26/11 எப்படி சார் மறக்க முடியும் அந்த டேட்டை? அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. நாமளும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்றோம். ஆமா சார். 9/11 நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏர்ஃபோர்ஸ் அலர்ட் செஞ்சா சிபிஐல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நேவி அலர்ட் பண்ணா மக்கள்ல இருந்து வராங்க. இதெல்லாத்தையும் பிளான் பண்றதுக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் பிரெயின் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவனை பத்தி தான் நான் 8 வருஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர் பிரைன்? எஸ். 26/11 அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி, ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி வெளியே வந்த ஒரே ஒரு பேரு முகமது துல் அஃப்சல் கான். அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்னு ஒரு ஸ்மால் க்ளூ கூட கிடையாது. என் சந்தேகம் கரெக்டா இருந்தா அந்த மாஸ்டர் பிரெயின் இவனா தான் இருக்கணும். அப்புறம் எப்படி சார் அவனை பிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஃபைல். நேற்று ராத்திரி தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துல 7 பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அரெஸ்ட் ஆனா நான் தப்பிச்சிட்டான். அந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு பாஸ்போர்ட்டோட பேரு முகமது துல் அஃப்சல் கான். அப்படின்னா அந்த தீவிரவாதி இவன் தானா? தெரியல. ஆனா அவன் தான் இவன்னா அக்டோபர் 24 அன்னைக்கு நடக்க போற ஆபரேஷனை பத்தி நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாஸ்டர் பிரெயின் இவனா கூட இருக்கலாம்ல. ஹலோ மீனாட்சி. ஹலோ சார்.
யூ ஹாவ் இமிடியட்லி ஷிஃப்ட் டு ருத்ரவரம். ஓகே சார். எஸ் சார், நான் போறேன். நமஸ்காரம் சார். குருமூர்த்தி, நீங்க ஸ்கூல் கட்டினதுலேருந்தே இங்க தான் இருக்கீங்கல்ல? ஆமா இருக்கேன் சார். அவரை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? ஸ்கூலை பத்தி பசங்களை பத்தி தெரியும். அவரோட பர்சனல் விஷயங்களை எனக்கு எதுவுமே தெரியாது சார். எங்க கிட்ட அவர் எதுவுமே சொன்னதில்லை சார். குருமூர்த்தி, இந்த ஸ்கூல் லேண்ட் யாரோடது? அக்கௌண்ட்டுக்கு பணம் எங்க இருந்து வரும்? அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அவரே தான் சார் பார்த்துப்பாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். பீம் சார், நீ குருமூர்த்தியை உன் கூட கூட்டிட்டு போ. இந்த லேண்டை யார்கிட்ட வாங்கினாங்க, இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடந்தது, இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா, அவருக்கு எங்கெங்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, எல்லா டீடைல்ஸும் எனக்கு சாயந்தரத்துக்குள்ள வேணும். ஓகே சார். மேடம், உங்களை சார் கூப்பிடுறாரு. என்னையா? அவரு ஸ்கூலு ஊரை தாண்டி வேற எங்கேயாவது போயிருக்காரா? யார் இருக்காங்கன்னு போவாரு? அவர் சம்மர் ஹாலிடேஸ்க்கு யோகாக்காக ரிஷிகேஷ் போவாரு. ரிஷிகேஷா? மார்னிங் மேம். ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். ஹெட் மாஸ்டர் எப்போ அரெஸ்ட் பண்ணீங்க? நைட் 12:30 மேம். ஓகே. உங்க சுப்பீரியருக்கு எப்போ இன்டிமேட் பண்ணீங்க? 1:30 மேம். அட்டாக் சரியா எப்போ நடந்துச்சு? அரௌண்ட் 2 o'clock மேம். ஸோ டோட்டல் 1.5 மணி நேரத்துல அரெஸ்ட், எஸ்கேப் எல்லாமே நடந்துருச்சா? உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். யாரையாவது பாத்தீங்களா? நோ மேம். ஹெட் மாஸ்டர் யாருக்காவது ஃபோன் பண்றதை நீங்க பாத்தீங்களா? சான்ஸ் இல்ல, நான் பக்கத்துல தான் இருந்தேன் மேம். அப்ப வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? கடவுளா? தெரியாது மேம். டோன்ட் பி ஸ்மார்ட். அட்லீஸ்ட் அவங்கள பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? ஆல்ரெடி இன்ஜுரி ஆனா அட்டாக்ல ஸ்ட்ரக் ஆகி போன ஜீப் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் மேம். இருந்தாலும் ஹைவேல இருக்க செக் போஸ்ட் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ட்ராக் பண்ணி பார்த்தோம், பட் கிடைக்கல மேம். நீ சொல்ற லாஜிக் நல்லதா இருக்கு. இவ்ளோ பெரிய இன்சிடென்ட்க்கு அப்புறமா நீ லீவ் எடுத்துக்கிட்ட பாத்தியா? அங்கதான் ஓ மேல எனக்கு சந்தேகம் வருது. மேம், நான் பர்சனல் லீவ் எடுக்கல, ப்ரொஃபஷனல் லீவ் தான் எடுத்திருக்கேன். ஐ அம் ஆன் டியூட்டி. 24 ஹவர்ஸ்ல அவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஃபைல்ல ஹெட் மாஸ்டரோட ஸ்கூல் டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் எல்லா சம்மருக்கும் ரிஷிகேஷ்க்கு போவாராம். இவர் உங்களோட ஆசிரமத்துக்கு வருவாரா? இவர் எல்லா வருஷம் வருவாருங்க. அவரை பாக்குறதுக்கு யாராவது இங்க வரவோ இல்ல இவர் யாரையாவது பாக்குறதுக்கு வெளியில போகவோ நடந்திருக்கா? அப்படி யாரும் வரமாட்டாங்க. ஆனா எல்லா சனி நேரம் மட்டும் வெளியே போயிட்டு வருவார் சார். மத்த நாள் எல்லாமே அவர் இங்க தான் சார் இருப்பாரு. திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் திரும்ப வந்துருவார் சார். எனக்கு தெரிஞ்சவர் அந்த பாஸ்போர்ட்ஸ் வச்சு அங்கே இருந்து தான் எல்லா ஊருக்கும் போறாரு. நான் ஒரு நார்மல் எஸ்ஐ. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எனக்கு கோஆப்ரேட் பண்ணல, எனக்கு எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. ஆனா அங்கே தான் ஏதோ இருக்கு மேம். வி ஷுட் கெட் ஆல் த ஃபுட்டேஜஸ் அண்ட் என்கொயர் தேம். குட் ஜாப். தேங்க்யூ மேம். The case will be taken over by NII and we'll be working together. ஓகே மேம். You may leave now. By the way, Meenakshi Nair. நைஸ் மீட்டிங் யூ. இவன் அப்சர்வேஷன்ல வச்சிருங்க. இப்பதானே மேடம் குட் ஜாப்னு சொன்னீங்க. எதுக்கு அவரை போய்? நாம ஒரு கிரிமினலை தேடிட்டு இருக்கோம். அவன் கிரிமினலோட பேக்ரவுண்ட தேடிட்டு இருக்கான். அவன் பொசிஷனுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒன்னு அவன் டியூட்டி மேல சின்சியரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்றவனா இருக்கணும். ராஜாராம் சார், ஊர்ல இப்ப என்ன ஏடிஎம் இறங்கியிருக்கு. ஓகே சார். கேஸ் இப்ப அவங்க தான் டீல் பண்றாங்க. சரிங்க சார். ஸோ இனி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே சார். Good afternoon, sir. ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்க போல. பயமா இருக்கா? பாசமா கொடுக்கறியா இல்ல அக்கா பிடிக்கிறியா? தேவையே இல்லை சார். ரிஷிகேஷ் போறது, அங்கிருந்து இந்த உலகம் முழுக்க சுத்துறது. கொண்டு வந்திருக்கேன், டோட்டல் டேட்டா கொண்டு வந்திருக்கேன். கேஸ் ஆல்மோஸ்ட் க்ளோசிங்கே வந்துருச்சு. சாப்பாடு உள்ள இறங்க மாட்டது போல. கதர் சொக்கா, கண்ணாடி, முகத்துல அப்பாவித்தனம், எப்பவுமே குறையாத புன்னகை. உன்னை பார்க்கும்போது எனக்கே 2 கையை கூப்பி வணக்கம் சொல்லும் போல இருக்கு. எனக்கு என்னமோ நீ இன்னும் நல்லவன் தான் தோணுது.
நல்லவனா? ஒசாமா பின் லாடனா தெரியுமா உனக்கு? ம் மற்றவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுற மாதிரி சாமியார் மாதிரி இருப்பான். ஜார்ஜ் சோப்ராஜ் மேல் மாடல் மாதிரி இருப்பான். அப்ப இருந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன் ஒரு ட்ரீம் பாய். ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் பாயிண்ட் தெரியும். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். வெளியில காட்டினா தாங்க மாட்டேன். சரி, இதெல்லாம் விடு. நீ யாரும் இல்லாதவ, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. நீ ஒரு கமிஷனர் கிடையாது, எஸ்பி கிடையாது. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு எஸ்ஐ. என்ன நீ ஒப்படைச்சனா உனக்கு ஒரு மெடல் கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணி கிழிப்ப? உலகத்துல இது வரைக்கும் ஏதோ ஒன்னு சாதிச்ச ஒவ்வொருத்தருக்கும் பேக்ரவுண்ட் எதுவும் இல்ல, தைரியத்தை தவிர. சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அல்லூரி சீதாராமராஜு இவங்க எல்லாருமே இந்த பார்டருக்குள்ள தான் வருவாங்க. சோ பார்க்க வேண்டியது பொசிஷனையோ பர்சனாலிட்டியையோ இல்ல, கெப்பாசிட்டிய. அது என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு காட்டுறேன். சரி சரி, இன்னும் 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. உன்னோட ஜியோகிராஃபி ஹிஸ்டரி மொத்தத்தையும் வெளியில கொண்டு வரேன். அப்ப இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு இல்ல, உடம்புக்கு நல்லதுன்னு நானே கிட்ட இருந்து செய்ய சொன்னேன். ஹலோ, என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிற மாதிரி என்ன இங்கிருந்து சேஃபா பே ஆஃப் பெங்காலை தாண்டி வச்சிடு. சும்மா செய்ய வேண்டாம், மொத்தமா செட்டில் பண்றேன். செட்டில் பண்றேன்னு சொன்னது மெடலோ இல்ல ப்ரமோஷனோ இல்ல. உன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கஷ்டப்படாம கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு. ஆஃபர் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னால தான் கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா கரப்டட் இல்லல்ல. டேக் கேர். எல்லாத்தையும் கிளியரா என்கொயர் பண்ணு. சரிங்க ஐ நீட் ஆல் தி டீடைல்ஸ். ஓகே சார். வணக்கம் சார். என்ன பிரசிடென்ட் ஐயா, ஊரே கூட்டு வந்திருக்கீங்க, அதுவும் பணிவோட இருக்கீங்க. என்ன பைத்தியம்னு சொன்னீங்க, தாங்கின. அந்த ஹெட் மாஸ்டரை மேதன்னு சொன்னீங்க, நிறைய படிச்சவன்னு சொன்னீங்க. நல்லவன் சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? விஷயத்த சொல்றானா பழமொழி சொல்லிட்டு இருக்க? பழைய விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? அடிக்கடி ஞாபகப்படுத்தாதுன்னு ஐட்டம் சாங்க பெருசு படுத்தாம விடுங்க சார். டேய், நீ வாய மூடுறியா? மூஞ்சி மகரடி கண்ணடியில பாத்திருக்கியாடா? உங்களுக்கு மட்டும் அஜித் மாதிரி ஃபேஸ். சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. எங்க ஆளுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த போலீஸ் கொடுக்கற கஷ்டத்தை, இந்த போலீஸ் டார்ச்சரை தாங்க முடியாம அதான் இல்ல ஒரு 4 நாள் ஊர்ல திருவிழா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சொன்னீங்கன்னா போதும், நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க. பிரசிடென்ட் சாரே கேட்கறதுனால நான் பர்மிஷன் கொடுக்குறேன். டேய் தம்பி, ஆறுன நல்லா இறுக்கி கட்டுறா. நம்ம ஆள் ஆடுற ஆட்டத்துக்கு கலண்டாம இருக்கணும்ல, நல்லா இறுக்கி கட்டுறா. சும்மா இருண்ணே, அந்த ஆட்டத்துக்குலாம் இது ஒண்ணும் அவுந்துடாது. ஓகே, நீங்க ஆரம்பிங்கடா. டேய்